ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடு தமிழ் குரல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பிஇஎல் கம்பெனி பற்றியும் பிஹெச்இஎல் கம்பெனி பற்றியும் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிஹெச்இஎல் கம்பெனி. இது ஸோ இந்த கம்பெனி தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாரில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கவங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ஸ். ஸோ பவர் பிளான்ட் எரெக்ஷன்ஸு, டிசைன்ஸு, மேனுஃபேக்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் பாடியால் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லாப நோக்கத்துக்கும் தாண்டி இந்தியாவோட இன்டெகிரிட்டி அண்ட் பாதுகாப்புக்கோசம் இருக்கிற டிஃபென்ஸ் செக்டாரில் இவங்க பிஸ்னஸ் இருக்கிறதுனால இவங்க வந்து என்டையர்லி இவங்க பிஸ்னஸே வேறு மாதிரி இருக்கும். இவங்கள நம்ம அப்ரோச் பண்ணுற விஷயமே வேறு மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஓகே. ஸோ இவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 265 ரூபா. ஸோ 265 ரூபான்றது 335 ரூபாலேருந்து கீழே இறங்கினா ஒரு ப்ரைஸு, ஓகேங்களா? இன்னும் இந்த 114ன்ற லோ ப்ரைஸுக்கு இது போகுமா அப்படின்றது இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இதோட புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற புக் வேல்யூ 70 ரூபா. இன்ட்ரெஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 12 ரூபா தான். அண்ட் கிராமன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 21 ரூபா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 10 மடங்கு இந்த ஸ்டாக் வந்து இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் இட் இஸ் எ டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்கு. ஸோ டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்குக்கு ஆர்டர் வரும்போதெல்லாம் சரசரன்னு ஏறும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஏறினா ஒரு ஸ்டாக்கில் இதுவும் ஒன்று, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் 335 ரூபாலேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து 265 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா வாக்கில் 60 ரூபா 70 ரூபா வாக்கில் குறைஞ்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இன்னும் கரெக்ஷன்ஸ் இருக்குமா பார்ப்போம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிஇ ரேஷியோ. ஸோ பிஇ ரேஷியோ இன்னும் வேறு லெவலில் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக்டாருடைய பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா 58, தலைவருடைய பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா 918. கனவுல கூட நினச்சி கூட பார்க்க கூடாது இந்த ஸ்டாக்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் ஏற்பட்டதுக்கப்புறம் வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரூல்ஸ் பிரகாரம் நான் இதை வாங்கக்கூடாது, ஓகேங்களா? அப்படியே நீங்கள் வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 3 ஸ்டாக்கிலேருந்து ஒரு 10 ஸ்டாக் வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது வேணால் ட்ரை பண்ணலாம். அண்டு நம்மளுடைய மெயின் பிஜி ரேஷியோ பாருங்கள் மைனஸில் இருக்குது. விச் மீன்ஸ் இந்த ஸ்டாக்கு வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவங்களோட சேல்ஸ் வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இவங்களோட ப்ராடக்டோடைய டிமாண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சேல்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். அண்டு வேறு என்ன மெயினான பார்க்க வேண்டிய விஷயம், டிவிடெண்டும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. ஸோ நம்மளுடைய இந்த வெப்பு, ஸோ இது எவ்வளோ முக்கியமான வெப்புன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவிலே. ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாகவே வச்சுருந்தோம். அதில் இந்த வேல்யூலாம் எப்படி கிராஸ் செக் போகணுன்றதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்லேயும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். நம்ம குரூப் வந்து ஃப்ரீ குரூப் தான், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பொறுமையாக ஜாயின் பண்ணிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை இப்போ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நோ. பட்டு டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்கு எப்போ வேணால் ஏறும், எப்போ வேணால் இறங்கும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கோசம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா டெக்னிக்கல் அனலிசிஸ் பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம என்னென்னு பார்த்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கக்கூடாது அப்படின்றத நான் இந்த இடத்துலையே முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே ஃபர்தராக போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டெப் பாஸ் ஆனால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே போவோம். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்போட நான் இந்த ஸ்டாக்கை நிறுத்திக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வேண்டாம் அப்படின்றது. இதோடைய ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் வேணால் நான் வந்து எண்டில் வந்து இன்னொரு ஸ்டாக் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டாக்கு நம்ம பார்க்க போகிறது பிஇஎல், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு டிஃபென்ஸ் செக்டாரில் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக் தான். ஸோ இவங்களும் டிஃபென்ஸ் செக்டாரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இதோடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 284 ரூபா. அண்ட் இவங்களுடைய ஓவரால் ஹை வந்து 340 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு 40, அதுலேருந்து ஒரு 20, 60 ரூபா கிட்ட எதுவும் விழுந்திருக்கு. அண்டு இவங்களுடைய பி ரேஷியோ, செக்டார் பி ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 68 வந்திருக்கு பி ரேஷியோ. பட் இவங்களோடது 49, கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. அண்டு
நம்மளுடைய புக் வேல்யூ கூட இதை கம்பேர் பண்ணாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணாலும் சரி, கிராம் வேல்யூ கூட கம்பேர் பண்ணாலும் சரி, இந்த ஸ்டாக்கோடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதுவுமே அப்படி தான் இருக்குது. அண்ட் டிவிடெண்டும் ஒன்றும் பெருசாக தரலை. அண்டு பிஇஜி ரேஷியோ ஓகே, நம்ம லிமிட்டில் இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸும் ஓகே, நம்ம லிமிட்டில் இருக்குது. பட் 10க்கு பக்கத்தில் ரொம்ப இருக்குது. மேபி இன்னும் சீக்கிரமாகவே வந்து சேல்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து இபிஎஸ் க்ரோத் வந்து 3 இயர்ஸ்க்கு 23.6, ஒரு 10 to 15% இருந்தாலே எல்லோரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேல்யூ, கிராம்ஸ் வேல்யூ, அப்புறம் வந்து புக் வேல்யூ விட ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதுவுமே வந்து நாம் இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, வேண்டாம் அப்படின்றது இப்போ வாங்குறது. ஸோ இதுவும் வந்து அது மாதிரி தான். ஒரு 20லேருந்து ஒரு 10 ஸ்டாக் ஒரு டிஃபென்ஸ் செக்டரில் ஒரு ஸ்டாக் இருக்கட்டும், அது எப்போனா ஏறும், எதாவது நியூஸ் வந்தா அப்படின்ற பட்சத்தில் மட்டும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நீங்கள் வாங்குறது ஓகே. பட் அதுக்கு தாண்டி ரொம்ப வேண்டாம். ஒரு 20 ஸ்டாக்ஸ்க்குள்ளே, ஒரு 10 ஸ்டாக்ஸ்க்குள்ளே வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2, 3, 4 to 5 இயர்ஸ் இவங்களோட சேல்ஸ் க்ரோத் அண்ட் இவங்களோட வால்யூம்லாம் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பொறுத்து அடுத்தடுத்து மாறும் இந்த ஸ்டாக்கோடைய ரேஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணி. ஓகே, இப்போ இந்த 2 ஸ்டாக்கையும் வந்து வேணாம்னு சொல்லியாச்சு. பட் டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கில் ஏதாவது ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் வைஸ் இது வந்து ஒரு லாங் டேர்முக்கு வாங்கக்கூடிய ரேட்டில் இப்போ ரெண்டுமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏற்படணும், சேல்ஸ் அதிகமாகி மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் மாறி இதுக்கான சூழ்நிலை மாறும்போது இந்த 2 ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாமா, அதிகமாக ஒரு 1000 ஸ்டாக்கு 2000 ஸ்டாக்கு அப்படின்றத அப்புறமா பார்ப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது இல்லை. ஓகே, இப்போ இதை அப்படியே டெக்னிக்கல் அனலிஸ்டில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பெல் கம்பெனியோடைய டெக்னிக்கல் அனலிஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சப்போர்ட் 1ல் வந்து ரெசிஸ்ட் ஆகி அதிலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சப்போர்ட் 1 உடச்சிட்டு கீழே வந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து 269 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து அவ்வளோ தூரம் போகல. இங்கேருந்து மறுபடியும் ஒரு ரெக்கவர் ஆகி மேலே வர மாதிரி காட்டுது. இது கீழே இறங்குமா என்னன்னு தெரில. பட் டவுன் சைடில் ஹெவி ஃபால் இருக்க மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற சிம்பிள் காட்டுது. ஸோ இதிலேருந்து உடச்சிட்டு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். S2க்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. S2லேருந்து S3, S4 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 224 வரைக்கும் அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இந்த கம்பெனிக்கு பார்த்தோம்னால நியர்லி ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்தது. ஸோ இது எவ்வளோ இறங்கும்னு யாராலையும் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த கம்பெனி இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்குது, அதில் இருந்தால் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இது எங்கே ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட் எடுத்து ஏறப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 230 கிட்ட ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. அதையும் உடச்சி வந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ இருக்குது சப்போர்ட், பெரிய சப்போர்ட்ஸ்லாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு 230 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 230க்கு அப்புறம் வேணால் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணலாம். மேபி இந்த S1லேயே கூட ரெக்கவர் ஆகி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதாவது நியூஸஸ் வந்தால். ஓகேங்களா, ஸோ இது பெல்லை பற்றின அப்டேட். அடுத்தது BHEL. ஸோ இவரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவருமே S1 S2லாம் உடச்சிட்டு கீழே வந்துட்டார். கண்டிப்பாக S3க்கும் வருவார். இவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் கிட்ட பார்க்கும்போது ஒரு 244 அந்த ரேஞ்சில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் தான் தெரியும். இப்போதைக்கு பார்க்கும்போது டெஃபினட்டாக S3க்கு வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா S2 உடச்சிருச்சு. ஸோ ஒரு சின்ன ரெக்கவர், அதிலேருந்து மறுபடியும் கீழே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அண்டு 2 ஸ்டாக்குமே வந்து டவுன்ஃபாலில் தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் அதிக ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது. இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் கண்டிப்பாக வரும். மேபி அரௌண்ட் ஒரு 225 ஆர்எல்ஸ் வந்து ஒரு 205 இந்த ரேஞ்சில் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறதுனா வாங்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தால் கூட. ஓகேங்களா, ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து இப்போதைக்கு மேலே ஏறுற எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த டெக்னிக்கல் அனலிஸ்ட்க்கு நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், EMA யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் அஷினாக்ஷி சார்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா.
இதுதான் வந்து 2 ஸ்டாக்குக்கான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் கரண்ட் டேட். ஓகேங்களா? இது சூழ்நிலை மாறும், நியூஸஸ் பொறுத்து மாறும், அண்ட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறும். இதுதான் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு இதை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அன்னிலேருந்து இது எப்படி மாறி இருக்குது அப்படின்றத வேணால் பாருங்கள். நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து இந்த வீடியோ பார்க்குறவராக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்ட டேட்லேருந்து இது எங்கேருந்து எப்படி கிராஃப் ஏறி இருக்குது மாறி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 20 வருஷம் கழிச்சு பிகினராக வரவங்க இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இங்கேருந்து எப்படிலாம் இது மாறி வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். மேபி இன்னும் இது வந்து கீழவும் இறங்கிருக்கலாம், இல்லை இங்கேருந்து ஏதாவது ஒரு நியூஸால் சில அதோட பிஸ்னஸால் மேலே ஏறியும் வந்துருக்கலாம். அது எப்படி நடந்திருக்குன்ற அந்த ஒரு டாக்குமெண்டேஷனுக்கோசம் தான் மெயினாக நான் அதை பண்ணுறேன். ஓகே பிகினர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபென்ஸ் செக்டரை ஸ்டாக்கை வாங்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது, எப்போ வேணால் ஏறும். அதனால் ஒரு 10லேருந்து 20 இல்லை 10க்குள்ளே ஒரு 3, 5 அப்படின்னு சும்மா வாங்கி வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 3 ஸ்டாக்குன்னும் போது இந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 250 ரூபான்னு வச்சுங்க. ஒரு 4 ஸ்டாக் வாங்குறீங்கன்னா 1000 ரூபா போகும். அஃப்கோர்ஸ் அது ரிஸ்க்கு தான். அந்த 1000 ரூபாவை தாண்டி அது வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அது எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா டிஃபென்ஸ் செக்டர் அடுத்த பட்ஜெட்டில் வந்து ஒரு சின்ன நியூஸ் இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க நிர்மலா சீதாராமன் இந்திய நிதி அமைச்சர் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து சரசரன்னு ஏறி போயிட்டே இருக்கும். யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மறுபடியும் இந்த ஆல் டைம் ஹை நோக்கி தான் வந்து போகும். ஸோ அப்படி இருக்கும்போதும் யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு வாங்கி போடுங்க, பார்த்துக்குங்க, கரெக்டான சப்போர்ட்டில் வாங்குங்க. அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸஸும் நான் எடுத்திருந்தேன், அதுவும் நம்ம வீடியோவில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள், அதுவும் ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ தான். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் நம்ம குரூப்புடைய லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எப்படின்னா எல்லோரும் ஒரே ஆப் யூஸ் பண்ணுவோம், எல்லோரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்போம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்போம் அந்த குரூப்பில். ஸோ ஒருத்தவங்க பண்ண தப்பு வந்து மற்றவங்க பண்ண மாட்டாங்க, அண்ட் ஒருத்தவங்க பண்ண நல்ல விஷயத்த மற்றவங்க பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.